தீர்மானம் 1. தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுபான்மை சமுதாயத்தை அச்சுறுத்தி அவர்கள் மீது வெறுப்பை மூலம் தீய சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்வதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. மதவாத சக்திகள் தமிழகத்தை ஆளுவதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துவதோ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகிவிடும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளோடு நேரடி கூட்டணி வைத்துள்ளவர்களுக்கும் மறைமுக கூட்டணி வைத்தவர்களுக்கும் மாபெரும் தோல்வியை தமிழக மக்கள் பரிசளிக்க இந்த செயற்குழு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் நம்பர் 5. 5 மாநில தேர்தல்களும் தேர்தல் ஆணையமும் 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை துவங்கியுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் சில தினங்களுக்கு முன்னர் கேரள அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து சென்ற கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் முத்திரைக்கு பதிலாக பாஜகவின் தாமரை முத்திரை இருந்துள்ளது. இது தேர்தல் ஆணையம் இன்னும் பாஜகவின் ஏவலாளியாகத்தான் உள்ளதா எனும் கேள்வியை எழுப்புகின்றது. மக்கள் தீர்ப்பை திருடும் வேளையில் தேர்தல் ஆணையம் அதனுடைய முதலாளியாக செயல்படும் பாஜகவும் செயல்படுமையானால் தமிழகம் அதிரும் ஜனநாயக போராட்டங்களை தேர்தல் ஆணையம் அதன் அதிகாரம் சந்திப்பார்களை செயல்படுவார்கள் எச்சரிக்கின்றோம். தீர்மானம் நம்பர் 7. புதிய அரசு கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி தனியாக பிரிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்த நிலையிலும் புதிய மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை அரசு அலுவலகங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. தென்காசி மாவட்ட மாணவர்களின் கல்வி தாக்கத்தை தீர்க்கும் வகையில் மாவட்ட தலைநகரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை உருவாக்க வேண்டும். மேலும் மாவட்ட அளவில் மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்ய அரசு பொறியியல் கல்லூரி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட மக்களின் நலன் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இச்செயற்குழு வாயிலாக அரசினை கேட்டுக்கொள்கிறோம். முதலமைச்சருக்கு நன்றி. தீர்மானம் நம்பர் 8. கடந்த ஆண்டு அரசு நலத்திட்ட பணிகளுக்காக தென்காசி மாவட்டத்தில் வருகை தந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் டிஎன்டிசி தென்காசி மாவட்டம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கைகளின் அவசியத்தை உணர்ந்து எதிர்வரும் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் எண் 19 1, 2 மற்றும் 4 ஆகிய கோரிக்கைகள் மக்களின் நலன் சார்ந்த அம்சங்களை இடம்பெற செய்த தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இச்செயற்குழுவின் வாயிலாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எமது மாவட்ட நிர்வாகத்தின் நியாயமான கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து அதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று தேர்தல் அறிக்கையை இடம்பெற பெரும் முயற்சி எடுத்த திமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரவேல் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா அவர்களுக்கு இச்செயற்குழு மனமூர்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறது. இது அல்லாம தீர்மானங்கள் வாசிக்கப்படாத தீர்மானங்கள் தலைப்புகளை படிச்சதுதான் சாலை பணிகளை துரிதமாக்குறதுக்கு குறிப்பாக நம்ம சிவகிரி முதல் தென்காசி வரை சாலை மிக மோசமா இருக்கு. அந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். தலைமை சார்ந்து ஒரு 3 தீர்மானம் ஏற்றப்படுது.